ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் இன்றைக்கி எங்கள் மாமா வீட்டுக்கு கிளம்பியிருக்கோம். பைக்கில் போச்சுன்னா மிதுன்யா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் அவள் சின்ன பொண்ணு தானே, நல்ல தூக்கமாக வந்துகிட்டே இருந்துச்சு அவளுக்கு. ஏக வெயில். நாங்கள் போனது 12 மணி வாக்கில் போனோம். அதனால தான் மிதுன்யாவுக்கு தலையில் ஒயிட் கலர் ஷால் கட்டியிருந்தேன். அது அவளுக்கு இடைஞ்சலாக தான் இருந்து, ஆனாலுமே ரொம்ப வெயிலுங்கனால கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டா. நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா காவல் கிணறுக்கு தான் வந்திருந்தோம். எதுக்கு வந்திருந்தோன்னா, எங்கள் மாமா பொண்ணுக்கு அழகு குட்டியாக ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு இன்றைக்கி மொட்டை போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் மொட்டை போடுறதுக்கு கோயிலுக்கு வர முடியலை. ஈரிஸ் இருந்ததுனால கொஞ்சம் பரபட லேட் ஆகிட்டு. நாங்கள் போய் சேரதுக்குள்ளே மொட்டைலாம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஐரிஸை இதுதான் எங்கள் மாமா பையன் தூக்கி வச்சுட்டு இருந்தான். ஃபஸ்ட்டெல்லாம் சமத்து குட்டியாக இருந்தால் வீட்டுக்குள்ளே போனால் நிறைய குட்டீஸு தான். அந்த குட்டீஸை பார்த்த நேரத்துலேருந்து கையில் இருக்கவே இல்லை. ஏன்னா வீடு நிறச்சி சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க அன்றைக்கி. அங்கே இங்கேன்னு ஓடிட்டே தான் அலைஞ்சா. நான் தூக்கி பார்த்தேன், நான் தூக்குனதுக்கும் இருக்கல. எங்கள் அக்கா தூக்கி பார்த்தா, எங்கள் அக்கா தூக்குனதுக்கும் இருக்கல. சின்ன பிள்ளைங்கள பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. சின்ன பிள்ளைங்கள பார்த்தாலே அவளுக்கு தனி எனர்ஜி வந்துடும். அதில் எங்கள் மாமா பையன் இருந்து நல்லா அவ கூட இருந்து விளையாடிட்டு இருந்தான். மொட்டை அடித்த என்னோட மருமக பிள்ளை பிஸியாக இருந்தான். ஏன்னா அவனை பார்க்க தானே எல்லோரும் வந்திருந்தாங்க. அதனால நம்ம போன வேலை சாப்பிட இருந்தாச்சு. எங்கள் மாமி தான் ஐரிஸை தூக்கி வச்சுருந்தாங்க நான் சாப்பிட்டது வர. அவள் ஒரு அப்பளத்தை வச்சுட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தா. அம்மா அம்மானு கூப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு பிள்ளையை தூக்கிட்டு நாங்கள் பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். பாய்.